இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து தன்னோட மனிதநேயத்தை வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி நிரூபிச்சுட்டே இருக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து அவங்கள ஆளாக்கி வச்சுட்டே இருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு வார் அப்படிங்கிறது வந்து எதுக்குமே சொல்யூஷனாக இருக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினால ஒரு குறிப்பிட்ட கூட்டணியால் மொத்த இதுவே பாதிக்கப்படுது ஆகும். ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எல்லாருமே அப்படியே எஸ்கேப் ஆயிடுறது, விலகி போயிடுறது. Which means that there is no accountability for the Indian forces. நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா கேட்க வேண்டிய ஆட்கள் எப்போ கேட்போம்னு எனக்கு தெரியல. ஜெய் பீம். நீலம் சோஷியல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே அப்படிங்கிற அந்த ஷோவில் வந்து கடந்த ஏப்ரல் 22 காஷ்மீரில் பகல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு. அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஒரு போர் சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்க பாகிஸ்தான் மக்களை வெளியில் போக சொல்கிறதும், பாகிஸ்தானில் இருக்க இந்திய மக்களை வெளியில் போக சொல்கிறதும், அது மட்டும் இல்லாமல் சிந்து நதி பங்கீட்டையுமே வந்து இந்திய அரசு வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு. இதனால் பாகிஸ்தான் மக்களுடைய விவசாயம், வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மக்களுக்கு வந்து இப்போ வந்து மருந்து மாத்திரையெல்லாம் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தட்டுப்பாடாக இருக்குது. இதனை குறித்து வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீபத்தில் காஷ்மீரில் நடந்த தாக்குதல் வந்து பார்த்த எல்லாரையும் போல் எனக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் பயமாகவும் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வர கான்சிக்வன்சஸ், அதோட இம்பேக்ட் வந்து இன்னுமே பயமுறுத்துகிற விஷயமா எனக்கு தெரியுது. காஷ்மீரி மக்களை வந்து அவங்கள மக்களை பார்க்காது வந்து பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவங்க மேலே காலங்காலமாக ஒரு முத்திரையை குத்திட்டு அவங்கள மக்களை பார்த்தானே இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அங்கே தீவிரவாத பிரச்சனை இருக்குன்னு உடனே வந்து நம்ம யூபிலேயோ மற்ற இடத்துல வந்து இந்துத்துவ ஆட்கள் வந்து வேறு ஒரு இங்கே இருக்கிற நம்ம இந்திய முஸ்லீம்களை வந்து வேறு மாதிரி சித்தரித்து அவங்கள வதைக்கிறது வந்து அவங்கள திரும்ப திரும்ப மனிதர்களை பார்க்காததுக்கான விளைவு தான் நினைக்கிறேன். மை நேம் இஸ் கௌதம். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் எப்படின்னா, நம்ம இந்தியா பாகிஸ்தான் போராக பார்க்குறோம். ஆனால் இப்போது அங்கேருந்து படிக்க வந்த மக்கள் இப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இப்போது விசா இங்கே கேன்சல் பண்ணிட்டா படிக்க வந்தவங்க நிலைமை என்ன ஆகும்? ஸோ சமீபமாக நடந்த தீவிரவாத தாக்குதல் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. நம்ம ரொம்பவே கவனத்துக்கு எடுத்துக்க வேண்டியதும் கூட. இது திருப்பி வந்து எங்கேயோ இந்தியாவில் நடக்குதுங்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் சக மனிதர்கள் இறந்துருக்காங்கங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறத நான் கண்டிப்பாக அதை ஒத்துக்கிறேன். வணக்கம், நான் ராதாகிருஷ்ணன், ஆர்டிஸ்ட். நம்ம நாட்டுக்கு எல்லை பாதுகாப்பை வந்து சரியாக பண்ணாமவும், ஒரு பாதுகாப்பு விஷயத்தில் வந்து இவங்க கோட்டை விட்டுட்டு இப்போ பதிலுக்கு நாங்கள் பழி வாங்க போகிறோம், பதிலுக்கு நாங்கள் வந்து எதிர்த்து நிற்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நாட்டோட ஈகோவில் பாதிக்கப்படுறது என்னமோ எளிய மக்கள் தான். காஷ்மீரில் நடந்த இஷ்யூவை பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த இஷ்யூ எப்போ பார்த்தேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பொலிட்டிக்கல்னு சொல்கிற ஒருத்தர், அவர் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி வச்சுருந்தார். எப்படி அட்ரஸ் பண்ணி வச்சுருந்தாருன்னா, முஸ்லீம்களுக்கு நடக்கும்போது வரவங்க, கிறிஸ்டியனுக்கு நடக்கும்போது வரவங்க, கேஸ்ட் இஷ்யூஸ் பண்ணும்போது வரவங்க, ஹிந்துஸ்க்கு நடக்கும்போது வரமாட்டுறாங்கன்ட்டு சொல்லியிருந்தார். அவர் சொல்கிறவர் யாருன்னா, நான் சிறுபான்மையர் பிரச்சனை பற்றி பேசும்போதும் சரி, தலித் மக்கள் பிரச்சனை பற்றி பேசும்போதும் சரி, இதெல்லாம் நீ ஏன் பேசுகிற, இதை பேசுகிறதுனால தான் இந்த கேஸ்ட்டை பற்றி பேசுனால தான் கேஸ்ட்டே இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனையை பேசுகிறதுனால தான் மத வெறியெல்லாம் தூண்டுதுன்னு சொல்கிறவர், இந்த மாதிரி விஷயங்களை பேசாத, குரூப்பில் பேசாத, கிளாஸில் பேசாதன்னு சொல்கிறவன் ஒருத்தவன் இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தான். இது எப்படி இருக்குன்னா, அங்கே பிரச்சனை நடக்கும்போது வந்து தீவிரவாதத்தனம் யார் பண்ணாலும் தீவிரவாதத்தனம் தான். ஆனால் அவ்வளோ பெரிய டூரிஸ்ட் பிளேஸில் தீவிரவாத இயக்கம் வர அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து கண்டுக்காமல் இருந்திருக்கு, எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்கு. I think for every person who is very nationalist all of a sudden, who cares about India, should also look at the history of Kashmir. இப்போ காஷ்மீரில் நடக்கிற இஷ்யூ வந்துட்டு நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இவ்வளோ நாளாக அங்கே நிறையா விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு, அதுக்கு இவ்வளோ குரல் வரல. அங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்டவங்க, அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்க்கு எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காமிக்க கூட இல்லை. இப்போ ஜஸ்ட் பிகாஸ் எலெக்ஷன் கிட்ட வருது, இது ஒரு பொலிட்டிக்கலாக தான் என்னால் பார்க்க முடியுது. முஸ்லீம்கள் மேலே ஒரு 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 மதத்தின் மேலே, ஒரு மதத்தினர் மேலே ஒரு வெறுப்பை வந்து தொடர்ந்து வந்து இது வலுப்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க மேலே காலங்காலமாக ஒரு முத்திரையை
குத்திட்டு அவங்கள மக்களை பார்த்தானே இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க எதிர்காலம் வேறு மாதிரி ஆகும். இவங்க எலெக்ஷனுக்காண்டி பண்ணுறதுனால பல ஜென்ரேஷனே பாதிக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு பயங்கரவாதிகள் ஒரு செஞ்ச தாக்குதல் வந்து எப்படி ஒரு ஒட்டுமொத்த மதத்தினர் மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம். இன்னும் நாட் ஆஸ்கிங் த ரைட் பீப்புள் த கொஸ்டின்ஸ். இப்போ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு சட்டம் வந்தது, இல்லை அவங்கள சாடக்கூடிய ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க டேரெக்டாக they take it upon themselves to ask the government. ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எல்லாருமே அப்படியே எஸ்கேப் ஆகிடுறது, விலகி போயிடுறது. இது வந்து அரசியல் தலைவர்கள்லேருந்து சில முக்கியமானவர்களுமே அதை ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்குறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினால ஒரு குறிப்பிட்ட கூட்டணியால் மொத்த இதுவே பாதிக்கப்படுது தான் ஆகும். ஒரு பாதிப்பில் கூட வந்து இது இந்துக்களுக்கான பாதிப்பு, இது இஸ்லாமியர்களோட வெறி, ஒரு இஸ்லாமிக் ஃபோபியான விஷயம் வந்து தொடர்ந்து இங்கே இருக்கிற பாஜக அரசு வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. And look at the history of state violence in Kashmir, the number of people who are killed in Kashmir, they don't even have figures for the people who've been murdered by the Indian state. இல்லை அவங்கள சாடக்கூடிய ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க டேரெக்டாக they take it upon themselves to ask the government. இங்கே வந்து நம்ம எது எடுத்தாலும் கவர்மெண்ட் கேட்குறதே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரனையும் பக்கத்து மதத்துக்காரனையும் இவனையும் அவனையும் நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் கேட்க வேண்டிய ஆட்களை எப்போ கேட்போன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் த ரியல் question is, when are we going to wake up, when are we going to ask the right people the right questions. அவங்க தான் செஞ்சுருக்கணும். They have reduced budgets on defense. We have been lagging behind on all frontiers. இங்கே கடற்படையினர் இலங்கையர் இதுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்ததாக இருக்கட்டும், இப்போ நார்த்தில் வந்து மிலிட்ரி ஃபண்டிங்ஸ் கம்மி பண்ணதாக இருக்கட்டும். ஸோ ஆல் இன் ஆல் ஐ திங்க் நம்ம கரெக்டான கேள்வி கேட்டு நகர்ந்தோன்னா இன்னும் விஷயங்கள் வந்து ஒழுங்காக நடக்கப்படும் நினைக்கிறேன். அதை தாண்டி நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோன்னா இப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்னொரு 50-100 வருஷத்துக்கு. And there has also been a pattern of impunity for the armed forces, which means tomorrow if you are a Kashmiri, the Indian army can come into your house, they can kill your father, they can rape your mother, they can rape your children, and nobody is going to ask them why they did it. அந்த கவர்மெண்ட்டை கேள்வி கேட்காம, அந்த அரசை கேள்வி கேட்காம, அவங்க பண்ணுற வேற ஒரு அரசியலையே அவங்க பின்பற்றி அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரைட் விங்காக இருக்காங்களோ. இங்கே வந்து நம்ம எது எடுத்தாலும் கவர்மெண்ட் கேட்குறதே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரனையும் பக்கத்து மதத்துக்காரனையும் இவனையும் அவனையும் நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் கேட்க வேண்டிய ஆட்களை எப்போ கேட்போன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக பண்ணுறது. இட்ஸ் நாட் அ ரைட் வே டு டூ இட் அண்ட் நாட் த ரைட் வே டு ஈவன் அப்ரோச் இட். அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் எளிய மக்கள், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாமே அதை முஸ்லீம்கள் மேலே இருக்கிற முஸ்லீம்கள் அவங்க மேலே அவங்களுக்கு கோவம் வர்றதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அது ரொம்ப ஆபத்தானதும் கூட அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு இதில் பாதிக்கப்படுறது எல்லாருமே பொதுமக்களாக தான் இருக்காங்க. அந்த சைடாகட்டும் இந்த சைடாகட்டும் எந்த வாரிலையுமே ஒரு பொதுமக்கள் தான் இங்கே பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து மீடியாவும் சேர்ந்து துணை போகுது. திருப்பி ஏதாவது பிரச்சனைன்னு வந்தோன்னா கோ பேக் டு பாகிஸ்தான்களில் வந்து எந்த இஷ்யூவும் இல்லை. அவங்களுக்கு அதில் தான் வந்து டிஆர்பி ப்ளஸ் பொலிட்டிக்கல் மைலேஜும் அவங்களுக்கு அதில் தான் கிடைக்கிது ஆட்சியாளர்களுக்கும். அது இல்லாமல் எப்பவுமே வந்து ஒரு வார் அப்படிங்கிறது வந்து எதுக்குமே சொல்யூஷனாக இருக்கவே முடியாது. The reason we see violence now is because there has been violence by the Indian army in Kashmir for the past, I don't know, since independence. அண்ட் அவங்க இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து தன்னோட மனிதநேயத்தை வந்து திரும்ப வலியுறுத்தி நிரூபிச்சுட்டே இருக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து அவங்கள ஆளாக்கி வச்சுட்டே இருக்காங்க. ஸ்டெபிளைஸான டிசிஷன்ஸ் எடுக்கதா மக்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்போ நடக்கும்னு தெரியல. ஐ கெஸ் இட்ஸ் ஸ்டில் அ கொஸ்டின் மார்க்.